நீங்க கொடுக்கும் போது தேவனுக்குன்னு கொடுக்கணும், கொடுக்கும் போதே கடவுளுக்கு கொடுக்கணும். நீங்க கொடுக்கும் போதே எப்படி கொடுக்குறீங்க, எங்க பாஸ்டர் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கும் போதே அதுல ஒரு பலன் இருக்காது, அதுல ஒரு நன்மை இருக்காது, அதுல உங்களுக்கு ஒரு உயர்வு வராது. ஏன்னா கண்கள் திறக்கப்படலை. அப்ப உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா, அந்த துறவை, அதாவது ஆசீர்வாதத்தின் துறவு உங்களுக்கு தென்படணும்னு சொன்னா நீங்க தசம பாகத்தையும் காணிக்கையும் தேவ சமூகத்துல உண்மையா கொடுக்கணும். ஏழைக்கு இறங்குறவன். அப்ப கர்த்தருக்கு நீங்க எங்கேயாவது கடன் கொடுத்திருக்கீங்களா? கர்த்தருக்கு, கடவுளுக்கு கடன் கொடுத்த நபர் யாராவது இருக்கீங்களா? கடவுளுக்கு கடன் கொடுக்கிறது நபர் யாராவது இருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் வீதியில இருக்கிறாங்கல்ல, ஒரு சாப்பாட்டு கூட இல்லாம, ஒரு டீ வலிக்கு இல்லாம, ஒரு உடுத்த துணி கூட இல்லாம இருக்கிறாங்கல்ல. எத்தனை பேருக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வரும்போது, ஒரு வீதியில வரும்போது, ஒரு ரோட்ல வரும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு டீயோ, ஒரு காஃபியோ, ஒரு துண்டையோ, ஒரு சட்டையோ வாங்கி இங்கே கொடுத்துருக்கு